சிவசிவா என்கிறர் தீவினை மாலும் சிவசிவா என்றிட தேவரும் அவர். ஸ்டார் லைஃப் லைன் சேனலுக்கு உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வீடியோவில் மக்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இறைவன் இந்த ஒரு மாத கால அளவில் இல்லை, இன்னும் 15 ஆண்டுகள் நான் சொல்கின்ற கால அளவுகள் மாறலாம், ஆனால் சொல்கின்ற செய்தி மாறாது. நான் சொல்கிற கால அளவு 15 ஆண்டுகள் சொல்கிறேன், முன்ன பின்ன வரலாம். இந்த 15 ஆண்டுகளில் கசாப்பு கடை வச்சுருக்கேன், கோழிக்கடை, ஆட்டுக்கடை, மாட்டுக்கடை, பன்றி இறைச்சி கடை, இப்படி இறைச்சி கடை வச்சுருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி இறைச்சி கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆண்டவன் முன்னயத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரங்கள், வீடு வாசல், சொகுசான வாழ்வு, படிப்படியான முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கும். இப்போதைக்கு அது போயிட்டுருக்கும். அதே நேரத்தில் இன்னும் 10 வருஷம், இன்னும் 15 வருஷத்துக்கு இது தொய்வு வராது, இன்னும் போயிட்டே இருக்கு, இன்னும் வளர்ச்சியாயிடும். அப்போ எல்லா மனிதர்களும் இதை சாப்பிட்டே இருப்பான், அடுத்தடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு யாரும் பிற ஜீவராசிகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. அதே போல இப்போ நாம் கசாப்பு கடை வச்சு சொகுசா வாழ்றோம் அப்படின்னா நம்மளுடைய சந்ததிகள் இன்னும் 15 ஆண்டுகளுக்கு பின்னாடி பெரும் பாவத்துக்கு ஆளாவாங்க. அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்றது, இந்த கொடிய பாவத்திலிருந்து வெளியே வர்றது அப்படின்னா, அப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம குழந்தைகளுக்கு இப்போ நாம் வேலை செய்கிறோம், பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம். யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? போகும்போது எல்லாம் கொண்டுட்டா போறீங்க? இல்லை, எனக்கு அங்கே பூமி இருக்குது, இங்கே இடம் இருக்குது, அங்கே இருக்குது, சொத்து இருக்குது, எனக்கு இத்தனை கரையும் இருக்குது, அத்தனை கரையும் இருக்குது, எத்தனையோ சொல்லிட்டீங்க. அத்தனையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை போகும்போது எந்த கரையும் வராது, நீங்கள் மட்டும்தான் போவீங்க. ஒரு வாரம் போன துக்கத்துக்கு அழுவாங்க. அதுக்கு மேலே அவங்கவுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்க எதுல அந்த சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டிகள் எதுல நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறது ரெக்கார்டு இறைவன் இருக்கும். அப்போ அனைத்தும் அதை யாரு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா, அந்த பாவத்திலையும் நான் பங்கு கொள்கின்றேன். இல்லை என்னுடைய உறவுகளே அனுபவிக்கின்றது அப்படின்னா அந்த உறவுகளும் பங்கு கொள்கின்றது. இல்லை என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் உதவி பண்றேன் அப்படின்னா அப்போ இந்த பாவத்துல அவங்களுக்கும் பங்கு உண்டு. இது ஒரு இதனுடைய இதுதான் அப்படியா அப்படின்னா அனைத்திலும் பொருந்தும். நாம என்ன பூமியில விதைக்கிறோமோ அது முளைக்கும். கரும்பு வச்சோம் அப்படின்னா கரும்பு தான் முளைக்கும், கம்பு ராகி இது முளைக்காது. சோளம் வச்சா சோளம் கிடைக்கும், நெல் வச்சா நெல் கிடைக்கும், எள்ளு வச்சா எள்ளு கிடைக்கும். நாம விதைக்கிறது அரளி விதைச்சிருக்கிறோம் அப்படின்னா அரளி விதை தான் கிடைக்கும். ஆக மொத்தம் நாம விதைக்கக்கூடிய வெள்ளாமை சரியானதாக இருக்கணும். அப்போ நாம தொழில ஓரளவுக்காவது நேர்மையை கடைபிடிக்கணும். இன்னும் 15 வருஷத்துல இந்த பாவகாரியங்கள்னால வரக்கூடிய சொகுசான வாழ்வு அனுபவிச்சவங்க நம்ம பொண்டு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ இறைவனை நான் சிவபெருமான மானசீகமா வேண்டணும். அப்பா நான் ரொம்ப துயரப்பட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவோ பாவங்கள், இது எனக்கு தெரியாது, தெரியும்படி எனக்கு புத்தியை கொடுத்துருந்தா நான் செய்ய மாட்டேனே அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்ப என்ன ஆகும், அந்த இருந்து நாம ரிலீஸ் ஆகணும்னா 12 ஆண்டுகள் ஆயிடும். அப்போ அந்த கால அளவு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது தாக்குது நம்மள அப்படின்னா 12 ஆண்டுகள் மறுபடியும் நாம இந்த பகவானை பூஜை பண்ணி பகவானையே தொழுது இது பண்ணாதான் அதிலிருந்து நாம விடுபட முடியும். இல்லை இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துல இது போகுது, இப்படி தொழில் பண்றோம், இப்படி சாப்பிட்றோம், இதுதான் வழி, வேற வழியே தெரியல, நேர்மையா இருந்தா இந்த கலியுகத்துல பழைக்க முடியல. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, இப்ப இருந்தே இந்த வேலையை பண்ணிடு அப்படின்ட்டு. அதுக்கு என்ன செய்யறீங்கன்னா வில்வ இலைய பொறிச்சுக்கோங்க. அந்த வில்வ இலையில 5 இலை இருக்கும், 3 இலை தான் மேக்சிமம் இருக்கும், ஒன்று 5 இலையெல்லாம் இருக்கு. 5 இலை இருக்கிற வில்வலையை பொறிச்சுக்கொண்டு போய் சிவாலயத்துல வச்சு வழிபாடு செய்யணும். இல்லை என்னால போக முடியாதுங்க, வாரம் மாசத்துல ஒருக்கா போ, இல்லைங்க மாசம் என்னால போக முடியும், வருஷத்துல ஒருக்கா போ, இல்லைங்க வருஷத்துல ஒருக்கா என்னால போக முடியாதுங்க, அப்ப நீ போகவே வேண்டாம், வரக்கூடிய பாவத்தை அனுபவிச்சுக்க. இதுதான் செஞ்சா இது ரிலீஸ். இல்லையா சரி அப்ப நீ பாரு, உனக்கு தெரிஞ்சது என்னவோ அதை பாரு. அதனால இந்த கோழிக்கடை, கசாப்பு, இறைச்சி இதுகளெல்லாம் பண்றவங்க இந்த மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு அந்த உன்னுடைய சந்ததிகளுக்கு
தொந்தரவு வராது. இல்லை அப்படின்னா அது ஒன்றும் குழந்தை குட்டிக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். இதை நீங்கள் மைண்டில் வச்சு இப்போ இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பின்னாடி அந்த பாவத்துக்கு ஆளாக மாட்டோம். இறைவன் கருணை புரிஞ்சு சரி அன்னைக்கத்த சூழ்நிலை அதுதான் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலை. இதே நம்மளே பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் இதுக்கு மேலே பார்த்துட்டோம் அப்படின்னா மற்ற ஜீவராசிகிட்ட நாம் அந்த இன்னும் பொழப்பு பண்ண மாட்டோம், உடல் வளர்க்க மாட்டோம். அதே போல இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இருக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுடைய உடல் நலங்களில் ரொம்ப முக்கியத்துவம் செலுத்தணும். அரசியல் இருக்கிறீங்க, பதவியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொன்னால் உங்களுடைய உடல்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்க அப்படி கவனமா பார்க்கல அப்படின்னா 3 இடங்கள்ல இடைத்தேர்தல் சந்திக்க வேண்டியது வரும். இப்போ கரண்ட்லி நடந்துட்டு இருக்கிற அரசுல இருக்கக்கூடிய பதவியில் வகிக்கக்கூடியவங்க நீங்க உங்க உடம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். கவனக்குறைவா விட்டீங்க அப்படின்னா 3 இடங்கள்ல இடைத்தேர்தலை நம்ம சந்திக்க வேண்டும். அதனால உடல்வாதிகளை பார்த்து மக்களுக்கு உங்களால் இயன்ற சேவைகளை செய்யுங்க. மேலும் மேலும் நீங்களும் நல்லா இருங்க, நாட்டு மக்களே நல்லா வச்சிருங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்டார் லைஃப் லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு ஒரு உத்வேகம். நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறையான இதில் நான் இன்னும் ஆழமாக அதுக்குள்ளே போவேன். நிறையான செய்திகள் இருக்குது, ஆனால் எனக்கு தொய்வு வருது. அந்த தொய்வு இல்லாமல் நீங்கள் நான் ஒரு பொம்மை எனக்கு சாவி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஓடுவேன். அந்த சப்ஸ்கிரைப்புங்கிற பட்டனை அமுத்தி அந்த பெல் பட்டனை அப்படி ஒரு அமுத்துங்க. இதை நினைவில் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி நண்பர்கள் இல்லை இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க, அதனால் சொன்னேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிவசிவம்.